உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 81வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற தமிழர்க்கே உரியதான பெரிய தத்துவத்தை இவ்வுலகத்திற்கு ஈந்து நம்மையெல்லாம் ஆட்கொள்கின்ற தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை பணிந்து மகிழ்கின்றேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட இத்தத்துவத்தை உலகுக்கு கொணர்ந்து சேர்த்து நம்மையெல்லாம் உய்யச் செய்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் பணிந்து மகிழ்வுறுகிறேன். இந்த நூல்களிலே ஆர்வத்தையும் அறிவையும் ஈந்தருளிய ஆசிரியர் பிரான்களுக்கு என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்கள். உயிர்நோக்கு என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி பலகாலமாய் நாம் எல்லாம் சித்தாந்த பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய இளையோருக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் உரித்தாகட்டும். நான் எதிர்பாராத வகையில் இத்தனை பேர்கள் இந்த சித்தாந்த வகுப்பில் இணைந்து ஆர்வத்தோடு நீங்கள் கற்கிற முறைமை கண்டு ஆச்சரியப்படுகிறேன். உங்களுக்கும் எனது பணிவு சார்ந்த வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இன்றைக்கு உரை செய்த சகோதரியினுடைய அந்த தொகுப்புரை என்பது மிகச்சிறந்த ஒரு தொகுப்புரை. அவர்கள் எப்படி அந்த தொகுப்புரையை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முதல் போல காட்டினார். ஒவ்வொரு பாடல்களாக சொல்லி வேகமாக அதனுடைய அடிப்படை கருத்துக்களை தொகுத்து தந்தமைக்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா நன்றி. ஐயா நன்றி. நீங்கள் இந்த உரை செய்த பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு அபிப்பிராயம், அது செந்தில் அல்லது இந்த இதை சங்கமத்தை நடத்துவர்களுக்கு சொல்கிறேன். தொகுப்புரை செய்கிறவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பாணியிலே அழகாக தொகுப்புரைகளை செய்கிறார்கள். இந்த தொகுப்புரைகளை அவர்கள் எழுத்துருவமாக வைத்திருந்தால் வாங்கி உங்களுடைய அந்த இணைய தொடர்பு பதிவிலே இட்டீர்களானால் வகுப்புக்கு வராமல் பின்னாலே வகுப்பு கேட்கிறவர்களுக்கும் அதை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த தொகுப்பு என்பது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் இவ்வளவு விஷயங்களையும் தொகுத்து சிந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கிறது. முடிந்தால் அதை செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். இறைவன் பன்னிரண்டாவது பாடல்களையும் படித்திருக்கோம். இனி நேரடியாக நாங்கள் 13வது பாடலுக்குள்ளே போகலாம். 113வது பாடலுக்குள்ளே போகலாம். ஏனென்றால் தெளிவான ஒரு தொகுப்புரை நமக்கு கிடைத்து விட்டபடியால், அந்த வரிசை ஒழுங்கு நம் மனதில் பதிந்து விட்டபடியால் நேராக அடுத்த பாடலுக்குள்ளே நாங்கள் நுழையலாம். ஸ்ரீராம், உங்கள் வேலையை தொடருங்கள். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையுதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் முன்னாடி 2 பாடல் பொழிப்புரை படிக்கணுமாங்கய்யா, இல்ல நேரம் படிச்சுட்டு போங்க. இந்த உங்க கேமராவை கொஞ்சம் உங்க முகம் முழுதா தெரியும்படி செய்யுங்க. சரி சரி சரி. பாடல் 110. பாடல் தலைப்பு வினை செய்தவரின் புத்தியில் கிடந்து பயனை தரும் என்பதற்கு மறுப்பு. பொழிப்புரை.
வினைக்கு பயனாவன ஸ்வர்க்கம், நரகம், பூமி என்பவற்றிலுள்ள பலவேறு வகை போகங்களாம். இவையெல்லாம் புத்தியிற் கிடந்து தோன்றும் என்றல் சொல் மாத்திரமாய் முடியும் அன்றி பொருளாக மாட்டாது. பாடல் 111. பாடல் தலைப்பு வினைப்பயன் தருபவன் முதல்வனே என்பதை வலியுறுத்தல். பொழிப்புரை. தானம் செய்யப்படும் பொருள்களும் அப்பொருள்களை ஏற்பவரும் அத்தானத்தை செய்பவரும் தானமாகிய அந்த நற்கருமமும் பின்னர் அழிந்து போக காணப்படுதலின் அங்ஙனம் அழிவின்றி நின்று இவற்றின் பயனை அளிக்கும் ஒரு முதல்வன் வேண்டப்படும். தானம் முதலிய கருமங்கள் முதல்வனால் விதிக்கப்பட்ட விதிகளாம். இவற்றை நாம் செய்யுமிடத்து அவற்றாலாய புண்ணிய பாவங்களை அறிந்து அப்புண்ணிய பாவங்களின் பயனை முதல்வனே தருவன். பாடல் 112. பாடல் தலைப்பு வினைப்பயன்களையும் தனுகரணாதிகளையும் முதல்வன் தனது ஆணையால் உயிர்களுக்கு அணைப்பன். பொழிப்புரை. வினைப்பயன்களையும் தனுகரணாதிகளையும் முதல்வன் தனது ஆணையால் உயிர்களுக்கு கூட்டுவன். இதுவரைக்கும் படிச்சிருப்போம். பாடல் 113. தலைப்பு ஈனமில் செய்தி ஈசனிடும் பணியாமாறும் இவை நாம் செய்தால் நூனங்கள் அதிகம் நோக்கி நுகர்விக்கும் மாறும். இந்த கருத்தை பாடல் 113 முதல் 19 வரை சொல்கிறார். 113 ஈனமில் செய்தி ஈசனிடும் பணியாமாறும் இவை நான் செய்தால் நூனங்கள் அதிகம் நோக்கி நுகர்விக்கும் மாறும். இது 111வது பாட்டோட வரது இதுங்க, 2வது லைனுங்க. முதல் 3-4 வரிகள். இது ஈனமில் 111 வரக்கூடிய 3-4 வரிகள். 113. பாடல் தலைப்பு இயம நியமங்கள் புண்ணிய கருமம் அவற்றின் பயன் முதல்வனே தருவன். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவொடு அர்ச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியறங்கள். பொருளுரை. ஒழுக்கம் உயர்ந்தாரோடு பொருந்த நடத்தல் உடைமை. பாருங்கள், அந்த வார்த்தைகளை எல்லாம் எவ்வளவு நுட்பமாக நினைந்து உரை செய்கிறார்கள். ஒழுக்கம் என்றால் ஒழுகுவது. எப்படி ஒழுகுவது என்று கேட்டால் உயர்ந்தாரோடு பொருந்த ஒழுகுவது. முன்பும் திருக்குறள் படிக்கிற பொழுது படிக்கிறோம், ஒழுக்கு என்பது மேலிருந்து கீழ் வருவது ஒழுக்கு. அதுதான் வீடு ஒழுகுகிறது என்றால் மேலே இருந்து கீழே ஒழுகும். அப்போ மேலோரிடம் இருந்து நமக்கு வருகிற பண்பு தான் ஒழுக்கம். அதனாலேதான் அதுக்கு ஒழுக்கம் என்று பெயர் வந்தது. ஒழுகுவதென்றால் தனியே நாம ஒழுகுவதில்லை, உயர்ந்தோரை பின்பற்றி ஒழுகுவது என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். அதைத்தான் தெளிவாக எழுதுகிறார். ஒழுக்கம் உயர்ந்தாரோடு பொருந்த நடத்தல் உடைமை. அன்பு யாவரிடத்தும் அன்புடைமை. அருள் கருணை உடைமை. இவர்கள் இப்படி ஒரு விதிகள் நாங்கள் அன்பும் அருளும் பற்றி படித்து வைத்திருக்கோம். அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு செய்வது, அருள் என்பது தொடர்பிலார் மாட்டும் செய்வது என்பதுதான் அடிப்படையான கருத்து. இங்கே அவர்கள் மற்றொரு கருத்தை தருகிறார். அன்புடைமை என்பது எல்லாரிடத்திலும் செய்வது அன்பு, அருள் என்பது எல்லாரிடத்தும் செய்கிற கருணை என்று பிரிவு செய்கிறார்கள். அன்பு யாவரிடத்தும் அன்புடைமை, அருள் கருணை உடைமை, ஆச்சாரம் தத்தம் குலத்துக்குரிய கிரியைகளை அனுட்டித்தல் உடைமை. உடனே ஒரு சண்டை தொடங்கும். அதென்ன புறம் வந்து விட்டதுக்குள்ளே தான் இந்த சைவத்திலே நமக்கு கஷ்டம் என்று தொடங்குவார்கள். குலத்துக்குரிய என்றால் முன்பு நாம் வாழ்ந்த சமுதாயத்திலே அவரவர் இயல்புக்கேற்ற வேலைகளை எடுத்துக்கொண்டு செய்தார்கள். நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். இந்த நால்வகை வர்ணம் என்று சொல்கிறோமே, ஒன்று உற்பத்தியாளன், விநியோகத்தன், அடுத்தது நிர்வாகி, கல்வியாளன். இந்த 4 பிரிவுக்குள்ளே ஏதோ ஒரு பிரிவுக்குள்ளே தான் நாங்கள் நம்முடைய சார்பு அல்லது நம்முடைய இயல்பு அடங்கும்.
அந்த இயல்புக்கேற்பத்தான் நாம் தொழில் செய்வோம். இப்பொழுது கண்ட தொழிலும் கண்டவர் மேலேயும் சுமத்தப்படுகிறது. அது இயல்பல்ல. இயல்பான தொழில் செய்ய வேண்டுமானால் அவரவர்க்குரிய அந்த பேணப்பட்டதான தொழிலை செய்ய வேண்டும். அது குலத்தை போற்றுகிற தன்மை அல்ல. பல பேர் பல காலமாக பின்பற்றி வருகிற ஒரு தொழிலை, தன்னுடைய மூதாதையர்கள் பின்பற்றுகிற வருகிற ஒரு தொழில் என்பது புதிதாக வருகிற ஒருவனுக்கு ரொம்ப இயல்பாக கைவயப்படும். அதனால்தான் அந்த குலத்தொழில் என்று முன்பு வைத்தார்கள். அது அந்த 4ஆக பிரித்த காரணம் என்றால் என்னவென்றால் இயல்பு பற்றி பிரித்தது. சில பேருக்கு கல்வி செய்யத்தான் விருப்பம் இருக்கும், அதிலே உள்ளவர்கள் தான் முதல் வர்ணத்தவர்களாக பிரிக்கப்பட்டார்கள். சில பேருக்கு நிர்வாகம் செய்வதுதான் பிடிக்கும், அவர்கள்தான் நிர்வாகிகளாக ஆனார்கள், அவர்களைத்தான் சத்திரியர் என்று பிரித்தார்கள். சில பேருக்கு விநியோகம், அதாவது வியாபாரம் செய்யத்தான் பிடிக்கும், அவர்களை அடுத்த பகுதியாக்கி அடுத்ததாக உற்பத்தி செய்யக்கூடியவனை உற்பத்தியாளன் என்று பிரித்தார்கள். ஆகவே ஒழுக்கத்தை, மனித இயல்புகள் வேறுபடுகிற காரணத்தினாலே ஒரே ஒழுக்கத்தை எல்லாருக்கும் நாங்கள் திணிக்க முடியாது. ஒரு அந்தணன் காலையில எழுந்து சந்தியாவந்தனம் முடித்து மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து சாப்பிடுவது என்பது எல்லாராலும் செய்ய முடிய வேலை இல்லை. அதுபோல ஒரு சத்திரியன் வாளெடுத்து போராடுவது என்பது எல்லாராலும் செய்யக்கூடிய வேலை இல்லை. இப்படியேதான் 4 வர்ணத்துக்கும் அவரவர் இயல்புதான் அந்த தொழிற்தன்மையை அவர்களுக்கு கொடுக்கிறது. ஆகவே இந்த ஒழுக்கம் என்று வருகிற பொழுது, ஒழுக்கம் என்பது பெரியாரை துணை கோடுதல். அடுத்தது இப்ப நாங்க கடைசியாக படித்த சொல் தத்தம் ஆச்சாரம். ஆசாரம் என்றால் என்னவென்றால், அவனவன் அந்த எந்த குலத்தில் இருக்கிறானோ அந்த குலத்துக்கேற்ற ஏதோ ஒரு நல்விடயத்தை பேணுவது, அதுதான் ஆசாரம். முன்பு அது பரம்பரையாகவே வந்தது. இப்பொழுது எல்லாம் தொழில் ரீதியாக மேற்கு நாட்டல் வருகையோடு பிரிந்து விட்டது. ஆனாலும் கூட அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவன் என்கிறவன் என்று ஒரு தலைப்பிட்டால் அதுக்குள்ளே பல பேர் அடங்கி விடுவார்கள். அதுபோல நிர்வாக தொழில் என்பதற்குள்ளே பல பேர் அடங்கி விடுவார்கள். அதுபோல அடுத்ததாக இருக்கக்கூடியதாகிய விநியோகம், வியாபாரம், அதுக்குள்ளே சில பேர் அடங்குவார்கள், சில பேர் உற்பத்திக்குள்ளே அடங்குவார்கள். அவரவருக்குரிய ஒரு ஆசார முறைமை இருக்கும். அந்த ஆசாரத்தை கடைபிடிப்பதுதான் ஆசாரம். இன்னொருவர் பிராமணன் செய்கிற ஆசாரத்தை சத்திரியன் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆகவே வகுக்கப்பட்டதாகிய அவரவர் குலத்துக்கேற்ற ஆசாரங்களை கடைபிடித்தல் என்று ஆசாரத்துக்கு விளக்கம் எழுதுகிறார். படியுங்கள். ஆச்சாரம் தத்தம் குலத்துக்குரிய கிரியைகளை அனுட்டித்தல் உடைமை. உபச்சாரம் தக்கோரிடத்து செய்யும் இந்த கிரியைகளை என்றவுடனே நீங்கள் ஏதோ இந்த கோயில் கிரியைகள் போல கிரியைகள் எடுத்துக்கொள்ள, அப்படி இல்லை. கிரியை என்பது செயல்கள், அவரவர் குலத்துக்குரியதாகிய செயல்களை அவரவர் செய்தல். உபச்சாரம் தக்கோரிடத்து செய்யும் உபசரிப்புடைமை. உபச்சாரம் செய்வது தக்கோருக்கு செய்ய வேண்டும். தகாதவருக்கு உபச்சாரம் செய்தால் அவர்கள் செய்கிற பாவத்தில் நாம் பங்கேற்றவர்களாக ஆகிவிடுவோம். அதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது, அறநெறியான் வந்த பொருளை தக்கோருக்கு உவகையோடு கொடுத்தல் என்று எழுதினார். இங்கே அந்த அறநெறியார் வந்த பொருளை விட்டு சொல்லுகிறார். வாசியுங்கள். உபச்சாரம் தக்கோரிடத்து செய்யும் உபசரிப்புடைமை. உறவு யாவரிடத்தும் நண்புடைமை. நண்புடைமை, நட்புடைமை. சீலம் நற்குணம் உடைமை. சீலம் நல்ல குணங்களை கொண்டவராக இருத்தல், நற்குணமுடைமை. சீலமின்றி நோன்பின்றி சரிவே இன்றி அறிவின்றி என்று மாணிக்கவாசகர் தன்னை வருத்தி கொண்டு பாடுகிறார். சீலம் என்பது என்ன என்பதற்கு எங்களுக்கு சொல் தெரியும், சரியான பொருள் தருகிறார். நற்குணமுடைமை. வழுக்கு இலா தவம். ஐம்பொறி அடக்கல் விரதம் காத்தல் முதலிய வழுவுதல் இல்லாத தவமுடைமை. பாட்டிலேயே அந்த சொல்லை அப்படித்தான் போட்டிருக்கிறார். வழுக்குதல் இல்லா தவம் என்று. தவம் என்று போட்டால் போதாதா என்றால், தவம் என்பது நாங்கள் நினைக்கிறது போல லேசான ஒரு வேலை இல்லை. அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் இதை ஒருவரையும் தாக்குவதற்காக சொல்ல வேண்டாம். மரபு ரீதியாக ஒரு மடத்திலே இன்னாருக்கு பிறகு இன்னார் என்று வருகிற பொழுதெல்லாம்
நாங்கள் துறவை ரொம்ப இலகுவாக விளங்கி கொண்டிருக்கிறோம் போல் தெரிகிறது. துறவு என்பது லகுவான வேலை இல்லை. ஏனென்றால் உயிர்க்குணங்களாகிய காமமும் கோபமும் ஒரு மனிதரிடத்தே எப்பொழுதும் இருக்கும். அதை முற்றாக நீக்குதல் முடியாது. அதனால்தான் திருமுருகாற்றுப்படையிலே காமமோடு கடிஞ்சினம் கடிந்த காட்சியர் என்றார். கடிந்த காட்சியர், இல்லாமல் செய்தவர்கள் அல்ல, அதை அடக்கி வைத்திருக்கிறவர்கள். இவை என்ன செய்யும் என்றால், சந்தர்ப்பங்கள் வருகிற பொழுது மீள எழும்ப பார்க்கும். வெளியிலே இருந்து உள்ளே போவதென்றால் தடுத்து விடலாம், உள்ளேயே இருப்பதை தடுப்பது கடினம். அது சந்தர்ப்பம் வருகிற பொழுது காமமும் கோபமும் பிறப்பாக்கும். ஆகவே அதை கடிந்து 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 வாழ வேண்டும். அது நம்மை சாராமல், நம்மை திசை திருப்பாமல் வாழ வேண்டும். அதனாலேதான் தவம் என்பது லேசான வேலை இல்லை என்பதற்காக வழுக்குதல் இல்லா தவம் என்று சொல்லுகிறார். தவறு செய்யாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். வழுக்கு இல்லா தவம், ஐம்பொறி அடக்கல், விரதம் காத்தல் முதலிய வழுவுதல் இல்லாத தவம் உடைமை. காக்க வேண்டும், விரதம் காக்க வேண்டும், இவை எல்லாவற்றையும் கொண்டதாகிய விஷயம்தான் இந்த தவமுடைமை. தானங்கள், தக்கோர் மாட்டு உவகையோடு செய்யும் தானங்கள் உடைமை. வள்ளுவர் சொன்னது அப்படியே சொல்லுகிறார். தக்கோர் மாட்டு உவகையோடு செய்யும். நல்ல விஷயம் பாருங்கள். தானம் செய்கிற பொழுது அதிலே 4 பகுதிகள் உண்டு. முந்தைய திருக்குறளோக்களிலே சொல்லி இருக்கிறேன். அதாவது, முதல், தானம் செய்கிற பொருள் அறநெறியாலே வந்திருக்க வேண்டும். களவு செய்து, பொய் செய்து, ஏமாற்றி எடுக்கக்கூடிய பொருளை தானம் செய்தால் அந்த தானத்தினுடைய பயன் அந்த பொருளுக்குரியவனுக்கு போகும், பாவம் இவனுக்கு வந்து சேரும். ஆகவே முதல் நிபந்தனை என்னவென்றால், தக்கோருக்கு கொடுக்க வேண்டும், தகுதியானவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அறநெறியான் வந்த பொருளை அடுத்தது சந்தோஷமா கொடுக்க வேண்டும். கொடுத்து என்ன செய்யறது, இன்றைக்கு அப்பாவுக்கு திவசம் கொடுக்க வேண்டி இருக்கிறதே என்று கொடுக்கப்படாது. எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு கிடைத்ததே என்று நினைத்து மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். இது 2வது நிபந்தனை. தக்கோருக்கு கொடுத்தல், அடுத்தது உவகையோடு கொடுத்தல். அறநெறியான் வந்த பொருளை தக்கோருக்கு, அறநெறியான் வந்த பொருளை கொடுக்க வேண்டும், தக்கோருக்கு கொடுக்க வேண்டும், உவகையோடு கொடுக்க வேண்டும், அதுக்கு பிறகு கொடுக்க வேண்டும். கொடுத்தல் என்பது 4வது பகுதி. இந்த 4ம் சேர்ந்தால்தான் ஒரு செய்யப்படுகிற தர்மம் தர்மமாகும். அதைத்தான் இங்கே இவரும் வலியுறுத்தி சொல்லுகிறார். படியுங்கள். தானங்கள், தக்கோர் மாட்டு உவகையோடு செய்யும் தானங்கள் உடைமை. வந்தித்தல், வணங்குதல் உடைமை. வாய்மை, மெய்மை உடைமை. அழுக்கு இலாத்துறவு, பிறர்மனை விழையாமை, வரைவின் மகளிரை விழையாமை முதலிய குற்றமில்லாத ஆண் தகைமை உடைமை. ஆண்தகைமை என்றால் ஆளுந்தன்மை உடைமையாக இருக்கு. என்ன செய்ய வேண்டும்? பிறர்மனையை விரும்பக்கூடாது. அது துறவிக்கு இல்லறத்தார்க்கே அது உரியது, அது கடமை. அதனால்தான் பிறன்மனை விளையாமை என்று ஒரு அதிகாரம் வைத்தார். பிறனில் விளையாமை என்று. துறவிக்கு அது கட்டாய நிபந்தனை, அதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. அது அப்படி இன்னொருவர் மனைவியை விரும்பினால் அவன் அவ்வளவுதான். ஆகவே அது சொல்லுகிற பொழுது அதை விளையாமை. அற்றது வரைவில் மகளிர். வரைவில் மகளிர் என்பது கரத்தையர்களை குறிக்கிற பழைய தமிழ் சொல். வரைவில் மகள் என்றால் அவர்களுக்கு ஒரு எல்லை இல்லை. இப்போ ஒரு கணவனோடு ஒரு பெண் வாழ்கிறார் என்றால் எல்லைப்பட்டு வாழ்கிறார். இவர்களுக்கு அப்படி திருப்தி இல்லை. அது சில அதை நம் பெரியவர்கள் எப்படி விளங்கி கொண்டார்கள் என்றால், சில பேருடைய இயல்பிலே அது அமைந்து போய்விடுகிறது. சில பேர் சரி சரி இந்த மின்சாரம் இல்லாததாலே ஒரு பகுதி இல்லை, திருத்தறத்துக்கு ஆட்கள் வந்திருக்கிறார்கள். தப்பித்தவறி நின்றால் நான் திருப்பி தொடர்புபடுவேன், அதை சொல்லுகிறார்கள். சரி, அதனாலேதான் சில பேருக்கு, சில பெண்களுக்கு அப்படி ஒருவரோடு வாழ்ந்து திருப்திப்படாத தன்மை இருக்கிறவர்களைத்தான் வரவின் மகளிர் என்று சொன்னார்கள். பழைய காலத்திலே அவர்களை நம் சமூகத்துக்குள்ளே வரவிடாமல் அவர்களுக்கென்று ஒரு வீதி ஒதுக்கி கொடுத்திருந்தார்கள். அது அந்த காலத்து முறைமை என்றால் அப்படியானவர்களை நிராகரிக்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. இப்படி ஒரு தன்மை இருந்தது. அப்படி வரைவில் மகளிரிலேயும் துறவுக்கு போகிறவனுக்கு ஆசை வரக்கூடாது என்று 2ஐயும் சொல்லுகிறார். அழுக்கு இலா துறவு, பிறர்மனை விழையாமை,
வரைவின் மகளிரை விழையாமை முதலிய குற்றமில்லாத ஆண் தகைமை உடைமை. அடக்கம் தீநெறிக்கண் செல்லாது அடங்குதல் உடைமை. எதை அடக்குவதென்றால் மனம் தீநெறி செல்லாமல் அடக்குவது. அடக்கம், நானும் அடக்கமுடைமையோடு இருக்கிறேன், என் மனம் நல்வழி செல்லாமல் அடக்கி வைத்திருக்கிறேன் என்றால் அதுக்கு பேர் அடக்கமுடைமை அல்ல. அடக்கமுடை என்றால் அடக்குவது. எதை அடக்குவது என்றால் தீயதை அடக்குவது, நல்லதை அடக்குவதில்லை. ஆகவே இங்கே தீவழி செல்லாமல் அடக்குதல். அறிவோடு தக்கன இவை தகாதன இவை என பகுத்தறிதல் உடைமை. இதுதான் அறிவுடைமை. நம் பெரியவர்கள் கொண்ட அறிவுடைமை என்பது இதுதான். இது செய்தால் நல்லது, இது செய்தால் கூடாது என்பதை பிரித்தறிகிற ஆற்றலுக்கு பேர் தான் பகுத்தறிதல் உடைமை. அர்ச்சித்தல் ஆதி தன்னின் மூத்தார் மாட்டு அர்ச்சித்தல் உடைமை முதலியன. அர்ச்சித்தல் என்பது போற்றுதல். அவர்களை தம்மை விட மூத்தவர்கள், தமையன், தந்தை, பெரியோர், குரு போன்றவர்களை அவர்களை வணங்கி துதித்தல், அதுதான் அர்ச்சித்தல். அதுதான் அர்ச்சித்தல். முதலாயின என்றால் இப்படிப்பட்ட அறங்கள் என்று அதற்கு அர்த்தம். இழுக்கு இலா அறங்கள் ஆனால் குற்றமில்லாத அறங்கள் என்பது உனக்கு உடன்பாடாயிருத்தலின். மேற்கொண்டவையெல்லாம் குற்றமில்லாத அறங்கள் என்பது உனக்கு உடன்பாடா ஆகலின் இறங்குவான் பணி அறங்கள் அவை கருணை கூர்ந்து அருள் செய்யும் முதல்வன் விதித்த விதிகளாகும். இவையெல்லாம் இறைவனால் விதிக்கப்பட்டவையே இந்த அறங்கள் என்பதுதான் இவர்களுடைய கருத்து. நல்லறங்கள் என்று சொல்லப்படுகிற மேற்சொன்னவை எல்லாம் பலவற்றை சொல்லிவிட்டு இன்னும் இருக்கிறது என்று ஆதி என்று சொல் போட்டு முடிக்கிறார். இவையெல்லாம் நல்லவற்றை விளைவிக்கும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? ஆகவே இவையெல்லாம் இறைவனால் விதிக்கப்பட்ட விடயங்கள் என்று தெரிந்து கொள் என்று இந்த பாடலை முடித்து அது பற்றி மேலும் சொல்வார் என்று நினைக்கிறேன். நீங்க மேலே படியுங்கள். குறிப்புரை. ஒழுக்கம் முதலியன அறம் செய்வார் யாவர்க்கும் வேண்டப்படும் பொது நன்மைகள். இவை இயம நியமங்கள் என்னும் இரண்டிலும் அடங்கும். அதாவது எல்லாருக்கும் தேவை. ஒழுக்கம் முதலியன என்று சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தேவையானது. அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கம் முதலியன என்பவை யாவை என்றால் ரெண்டு சொல்லுக்குள்ளே அடக்கலாம். ஒன்று இயமம், அடுத்தது நியமம். நாங்கள் யோகம் படிக்கிற பொழுது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்று படிக்கிறோம் அல்லவா? இந்த இயமம் நியமம் என்றால் என்னவென்றால் திருவள்ளுவர் பரிமேலழகர் சுருக்கமாக சொன்னார், விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். இன்னென்னதை செய்யென்று பெரியவர்கள் வகுத்தவற்றை செய்ய வேண்டும், இன்னென்னவற்றை செய்யக்கூடாது என்பவற்றை செய்யாமல் விட வேண்டும். இது ரெண்டும் தான் இயமமும் நியமம். செய்வது அறம். இன்னென்னவற்றை செய்யென்று சொல்ல அவற்றை செய்வது அறம். இன்னென்னவற்றை செய்யாதே என்று சொல்ல செய்யாமல் இருப்பது அறம். செய்வதிலே வினை உண்டு, செய்யாமல் இருப்பதிலே வினை இல்லை. ஆகவே தர்மத்திலே 50 புள்ளி எடுத்து பாஸ் பண்ண வேண்டுமாக இருந்தால் நீங்கள் புதுசாக தர்மம் ஒன்றும் செய்யக்கூட தேவையில்லை. சும்மா தீயவை என்றவற்றை செய்யாமல் இருந்து விட்டாலே 50 மார்க்ஸ் எடுத்து நீங்கள் மேலே பாஸ் பண்ணி போய்விடுவீர்கள். அதைத்தான் சொல்லுகிறார் இங்கே. விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். விதித்தன செய்ய முடியாவிட்டாலும் விலக்கியனவற்றை ஒழித்து, பொய் சொல்லாமல், களவெடுக்காமல், பரதார பெண்களை விரும்பாமல், இப்படியாக தீயவற்றை விலக்கி இருந்தாலே அறத்தினுடைய அரைவாசி பயன் நமக்கு வரும் என்பதுதான் நம் பெரியவர்களுடைய கருத்து. ஒழுக்கம் முதலியன அறம் செய்வார் யாவர்க்கும் வேண்டப்படும் பொது நன்மைகள். இவை இயம நியமங்கள் என்னும் இரண்டிலும் அடங்கும். பொழிப்புரை. ஒழுக்கம் முதலிய நன்மைகளை ஒருவன் அனுஷ்டித்து வரின் முதல்வன் அவற்றை தன் பணியாக ஏற்று பயனளிப்பன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னவென்றால், ஏன் தர்மங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால், அப்படி நீ வாழ்ந்தால் இறைவன் அந்த ஒழுக்கமாக வாழுகிற உன்னுடைய பணியை தனக்கு செய்யப்படுகிற பணியாக நினைப்பான். நீ பொய் சொல்லாமல் இருந்தால் கடவுள்
தனக்கு இவன் ஒரு பணி செய்கிறான் என்றுதான் நினைப்பார். களவெடுக்காமல் இருந்தால் இறைவன் தனக்கு இவன் பணி செய்வதாக நினைத்துக் கொள்வார். ஆகவே ஒழுக்கம் முதலிய நல்விடயங்கள் எல்லாம் இறைவனுக்கு நாங்கள் செய்கிற பணி. பூசை செய்கிறது எப்படி ஒரு பணியோ, கோயிலில் கும்பிடுவது அப்படியோ பணியோ, ஒழுக்கமாயிருப்பதும் இறைவனுக்கு செய்கிற ஒரு பணிதான் என்று சொல்லி முடிக்கிறார். பாடல் 113 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு நியம நியமங்கள் புண்ணிய கருமம், அவற்றின் பயன் முதல்வனே தருவன். பாடல் ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவொடு அர்ச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியறங்கள். ஒழிப்புரை. ஒழுக்கம் முதலிய நன்மைகளை ஒருவன் அனுட்டித்து வரின் முதல்வன் அவற்றை தன் பணியாக ஏற்று பயனளிப்பன். பாடல் எண் 114. பாடல் தலைப்பு இச்சித்த தெய்வ வழிபாடு புண்ணிய கருமம், அதன் பயனை முதல்வனே தருவன். பாடல் மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள். இவ்வளவு நேரமும் ஒழுக்கம் முதலிய விஷயங்கள் இறைவனுக்கு செய்கிற பணி என்று சொன்னார். இப்ப அடுத்தது என்ன சொல்ல போகிறார் என்றால், உனக்கு விருப்பமான தெய்வத்தை வழிபடுவதும் புண்ணிய கர்மம் ஆகும். கவனித்துக் கொள்ள வேணும். உனக்கு விருப்பமான தெய்வத்தை வழிபடுதல். ஏனென்றால் நாம் எல்லாரும் வேறுபட்ட இயல்புகளோடு இருக்கிறோம். ஒருவர் போல இன்னொருவர் இல்லை. இந்து மதத்திலே பல பேர் செய்கிற குற்றங்களிலே ஒன்று, சொல்லி வருகிற குற்றங்களிலே ஒன்று, பல தெய்வங்களை வைத்து இவர்கள் குழப்புகிறார்கள் என்று சொல்கிறார்கள். விளையாட்டாக சொல்வார்கள். எங்கேயோ படகுல போகிற பொழுது, படகு கவுகிற பொழுது மற்றைய சமயத்தவன் அவனவன் தெய்வத்தை கூப்பிட்டு தப்பிக்கொண்டானான். நாம் பல தெய்வங்கள் இருக்கிறபடியால் எதை கூப்பிடுவது என்று தெரியாமல் சைவ சமயத்தைச் சேர்ந்தவன் விழுந்து போனான் என்று விளையாட்டு நையாண்டி பண்ணுகிறவர்கள் சொல்வார்கள். அது அப்படி அல்ல, அது பொய். ஏன் பலவிதமான வழிபாட்டு முறை வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொருடைய மனநிலையும் வேறுபடும். எல்லாரும் கடவுளை கும்பிட வேண்டும். ஆகவே வேறுபட்ட மனநிலை உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்றை பிடிக்கும் வகையாக இறைரூபங்கள் அமைய வேண்டும் என்றுதான் நம்முடைய மதத்திலே வேறுபட்ட பலவிதமான இறைரூபங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றை நம் மனம் விரும்பும். அப்படி நாம் மனம் விரும்புகிற இறைவனை வழிபடுவது என்பதும் புண்ணிய கர்மங்களிலே ஒன்றாக கருதப்படும் என்று இந்த பாடல் சொல்ல போகிறது. மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையிற்கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சிரமுதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யார்க்கும் முனமொரு தெய்வம் எங்கும் செயற்கு முன்னிலையாம் அன்றே. முதல் 2 வரியையும் வழிபாட்டு முறைமையை சொல்லுகிறார். ஒரு வழிபாடு செய்வதென்பதிலே 3 உறுப்புகள் கலந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதனாலேதான் கோயில்களிலே அந்தணர்கள் யாகங்கள் செய்கிற பொழுது மனதாலே வழிபாடு செய்து கொண்டு, அந்த யாருக்காவது ஒருவருக்காக ஒரு பூஜை செய்தால் மனதாலே வழிபாடு செய்ய வேண்டும், வாயாலே மந்திரம் சொல்ல வேண்டும், பிறகு கையாலே பூஜை முதலியவை செய்ய வேண்டும். 3 விஷயம்: மனம், மொழி, மனம் மொழி வாக்கு இல்ல, மனம் மொழி மெய், இந்த 3ம் கலந்து கொண்டதாக ஒரு வழிபாடு இருந்தால்தான் அந்த வழிபாடு முழுமை பெறுகிறது. நாங்கள் பல பேர் கும்பிடுகிற பொழுது வாய் தேவாரம் சொல்லும், கை கும்பிடும், மனம் வேறெங்கேயோ நிற்கும். சில பேர் மனம் நிற்கும், கை கும்பிடாது. இந்த 3 உறுப்புகளும் ஒன்றிணைந்து செய்கிற வழிபாடுதான் வழிபாடு. அதைத்தான் திரிகரண சுத்தியோடு செய்யப்படுகிற வழிபாடு என்பார்கள். அதை இந்த முதல் வரியிலே சொல்கிறார். மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல, அதாவது வாக்கு வழுத்த என்றால் வாக்கு வழுத்தி கொண்டு மந்திரங்கள் சொல்ல. மற்றது இனமலர் கையால் கொண்டங்கு இச்சித்த தெய்வம் போற்ற வேண்டும். கையிலே பூக்கள் முதலியவற்றை எடுத்து நாம் விரும்புகிற தெய்வத்தை போற்ற வேண்டும். ஒரு வழிபாட்டு முறைமை மொத்தமாக சொல்லுகிறார். படியுங்கள். மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையிற்கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி
சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யார்க்கும் முனமொரு தெய்வம் எங்கும் செயற்கு முன்னிலையாம் அன்றே. பொருளுரை: சினம் முதல் அகற்றி மேற்கூறிய ஒழுக்கம் முதலிய நன்மைகளை அனுட்டித்து அவற்றிற்கு மாறாய கோபம் முதலிய தீமைகளை நீக்கி. ரெண்டையும் அங்கே பாடலில் இருக்கிறது என்ன? சினம் முதல் அகற்றின்னு தான் சொல்கிறார். இவர் அதை தொடர்புபடுத்தி ரெண்டையும் சினம் முதல் அகற்றி என்பது விலக்கியன ஒழித்தல், விதித்தல் செய்தலோடு விலக்கியன ஒழித்தல் என்று வர வேண்டும் என்பதற்காக உரையாசிரியர் என்ன செய்கிறார்? மேற்கூறிய ஒழுக்கம் முதலிய நன்மைகளை அனுட்டித்து அவற்றுக்கு மாறாய கோபம் முதலிய தீமைகளை நீக்கி. ஒழுக்கத்தை பேணுதல், ஒழுக்கமின்மைகளை நீக்குதல். அப்படி நீக்கி, அது முதல் நிபந்தனை. அங்கு இச்சித்த தெய்வம் தன் கருத்துக்கு ஏய்ந்த ஒரு கடவுளை, அது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு பிள்ளையாரை பிடிக்கும், ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கும், ஒருத்தருக்கு அம்மனை பிடிக்கும். எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தை கும்பிடு. சும்மா நான் சித்தாந்தம் படித்து விட்டேன், எனக்கு சிவன் தான் பிடிக்கிறார் என்று பொய்மை செய்யக்கூடாது. பிடித்தால் செய்வது வேறு, அது வேறு கதை. சில பேர் பொய்மையாக அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படி அல்ல. உன் மனதுக்கு எந்த தெய்வத்துக்கு முன்னாலே போற பொழுது ஒரு ஈடுபாடு வருகிறதோ அதுதான் உனக்குரிய தெய்வம். அந்த தெய்வத்தை வணங்கி. அங்கு இச்சித்த தெய்வம் தன் கருத்துக்கு ஏய்ந்த ஒரு கடவுளை மனமது நினைய, மனத்தால் நினைந்து, வாக்கு வழுத்த, வாக்காலே துதித்து, மந்திரங்கள் சொல்ல, மந்திரங்களை உச்சரித்து, கையில் இனமலர் கொண்டு போற்றி, கைகளால் இனமாகிய மலர்களை எடுத்து அர்ச்சித்து வணங்கி. இந்த இனமாகிய மலர்கள், அதென்ன இனமாகிய மலர்கள்? குறித்த தெய்வத்துக்கு குறித்த மலர் உரியது என்று பெரியவர்கள் ஏதோ ஒரு நுண்ணறிவினாலே உணர்ந்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்தந்த தெய்வத்துக்கு இனமான பூக்களை கொண்டு வணங்குதல். இதெல்லாம் கிரியைக்குள்ளே போகிற பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார்கள். பிள்ளையாருக்கு துளசி வைக்கப்படாது என்று சொல்வார்கள். அப்படி இன்னென்ன பூக்கள், இதெல்லாம் இன்னென்ன பூக்கள் இன்னென்னவற்றுக்கு பயன்படுத்தக்கூடாது, இன்ன தெய்வத்துக்கு பயன்படுத்த. சிவபெருமானுக்கு என்ன 2 பூக்கள், தாளம்பூவும் அலரிப்பூவும் வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு புராண கதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்ப அவையெல்லாம் இனமில்லாத மலர்கள். ஆகவே எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ அந்த தெய்வத்துக்கு இனமான பூக்களை எடுத்து அர்ச்சித்து. கையில் இனமலர் கொண்டு போற்றி, கைகளால் இனமாகிய மலர்களை எடுத்து அர்ச்சித்து வணங்கி. வாழும் செயல் அறம் ஆனால், வாழ்கின்ற செயல் அறம் என்பது உனக்கு உடன்பாடு ஆதலின், யார்க்கும் முனம் ஒரு தெய்வம், எல்லா தெய்வங்களுக்கும் முன்னுள்ள ஒப்பற்ற பரமசிவனே செயற்கு அச்செயலுக்கு எங்கும் முன்னிலையாம், அத்தெய்வத்தினிடமாக முன்னின்று பயன் அளிப்பன். அதாவது இப்போ பல தெய்வங்களை மனமொழிமையால் வழிபடுகிற முறைமை சொல்லிவிட்டார். அப்போ ஒரு கேள்வி பிறக்கிறது, பல தெய்வங்கள் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, அந்தந்த தெய்வங்களே பயனை நல்குமா என்பது அடுத்த கேள்வி. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எல்லா தெய்வங்களும் பயனை நல்கும், ஆனால் தரப்படுகிற பயன் அத்தெய்வங்கள் தருகிற பயன் இல்லை. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், இந்த தெய்வத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நாங்கள் வணங்குகிற பொழுது அந்த தெய்வத்துக்குள் பொதிந்து நின்று பயனை தருவான். அப்படி எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற தெய்வம் யார் என்றால் பரமசிவன் என்பது கருத்து. இதுல 2 விஷயம் நான் சொல்ல வேண்டும். இப்ப இனமாகிய மலர் எடுத்து அரிசித்து என்று சொன்னார்களே, புஸ்தகங்களிலே அதெல்லாம் போட்டிருக்கிறார்கள். பழைய புஸ்தகங்களிலே, நம்முடைய நூல்களிலே, சமய நூல்களிலே இன்ன மலர் தான் இன்ன தெய்வத்துக்கு. இதெல்லாம் நான் திரும்பவும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு உட்பட்டவர்களுக்குத்தான் இதெல்லாம் சட்டம். சரியை கிரியைக்கு உட்பட்டவர்களுக்குத்தான் இந்த வழிபாட்டு முறை. யோக ஞானத்துக்கு போனவர்கள் அவர்களுக்கு எல்லா பூவும் ஒன்றுதான், அவர்கள் எதையும் போட்டு கும்பிடுவார்கள். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்றார் திருமூலர். ஆகவே இந்த இதிலேயே சில பேர் என்னவென்றால் இது செய்வது நல்லது. அதாவது அந்த இனமாகிய மலர் போட்டு மனதாரித்து கும்பிட்டு மந்திரம் சொல்லி கும்பிடுவது என்பதுதான் ஆரம்ப வழிபாட்டு முறை. ஆனால் அதையே பிடித்து கொண்டு சில பேர் நின்று விடுவார்கள். சருகாவன முனிவர்கள் வேதம்தான் கடவுள் என்று பிடித்துக் கொண்டார்கள்.
அதனால சிவபெருமானே வந்து அவர்களுடைய ஆணவத்தை அடக்க வேண்டி வர வேண்டி வந்து விட்டது. படிப்படியாக ஏறிக்கொண்டே போகணும். ஒரு இடத்திலேயும் வழிபாட்டிலே நிற்க கூடாது. இப்பொழுது உங்களுடைய மனம் பூசை பார்க்க விருப்பம், யாகம் பார்க்க விருப்பம், கும்பாபிஷேகம் பார்க்க விருப்பம், கோயில் கோயிலாக போய் கும்பிட விருப்பம், நல்லா கும்பிட வேண்டும். ஒரு எல்லையிலே அதுதான் வழிபாட்டு எல்லை என்று நினைத்து விடக்கூடாது. அப்படி கும்பிட்டு கொண்டு போக ஒரு எல்லையிலே அடுத்த நிலைக்கு மனம் போகும். சும்மா ஒரு இடத்துல இருந்தே கும்பிடலாம் போல் இருக்குன்னு இருக்கும். அதுவும் சரிதான். அது 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 வளர்ச்சி விட்ட ஒரு நிலை. அதுக்கப்புறம் கும்பிடவே வேண்டாம், நானே கடவுள் என்று நினைச்சு உட்கார்ந்தா கும்பிடவே வேண்டாம், கும்பிடுதலே கிடையாது. இப்படி படிப்படியாக உயர்ந்து கொண்டு போகிற முறைமையை நம் சமயம் சொல்லி இருக்கிறது. மற்ற சமயங்கள் இதை சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. அவர்கள் குறித்த ஒரு வழிபாட்டு முறையை தான் சொல்வார்கள். அப்படி அல்ல எப்படியும். ஏனென்றால் ஆன்மா வளர 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 வழிபாடு கூடிக்கொண்டே போக வேண்டும். 1ஆம் வகுப்பு மாணவனுடைய பாடத்திட்டத்தை 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொடுக்க முடியாது. அவன் அந்த வகுப்புக்கு போற பொழுது அதற்குரிய பாடம் அவன் படிக்க வேண்டும். நான் 1ஆம் வகுப்பு எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது, நான் அதிலேயே இருப்பேன் என்றால் அது மூடத்தனம். அதுபோல நான் சரியிலே மட்டும்தான் நிற்பேன் என்று சில பேர் பிடிவாதம் பிடிப்பார்கள். நான் சொல்லுகிறேன், சரியிலே நிற்பது தவறில்லை. அதுல இருந்து அடுத்த நிலைக்கு மனம் போனால் அடுத்த நிலைக்கு போவதற்கு பயப்படவே தேவையில்லை. எங்களிலே பல பேருக்கு இருக்கிற ஒரு குறைபாடு, காலையில எழும்பி பூ வைத்து கும்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அது ஒரு வழக்கம் என்று வைத்துக் கொண்டால் அது ஒரு சிவப்பு பூ வைக்கிறது என்று நினைத்துக் கொள்வோம். ஒரு நாளைக்கு சிவப்பு பூ கிடைக்காவிட்டால் எங்களுடைய மூட் அவ்வளவுதான். வெள்ளைப்பூ வைக்க மாட்டோம். சரி, வெள்ளைப்பூவும் கிடைக்காவிட்டால் ஒரு இலை எதுவானாலும் வைத்து கும்பிடு. வைக்கிற பொருள் அல்ல, உன்னுடைய வணக்கம் தான் முக்கியம். ஆகவே இந்த வழிபாடு நம்மை சிறைப்பிடிக்க பார்க்கும். அது ரொம்ப இதே நான் என்னுடைய அனுபவம் கொண்டு சொல்லுகிற விஷயம். வழிபாடும் நம்மை சிறைப்பிடிக்க பார்க்கும். அப்படி இல்லை, மனம் ஈடுபட்டு செய்ய வேண்டுமே தவிர, ஐயோ நான் இதை செய்யாவிட்டால் என்னுடைய குருநாதர் ராதாகிருஷ்ணய்யா சொல்வார், அவருடைய துணைவியார் தினமும் காயத்ரி மந்திரம் சொல்வாராம். சில நாட்கள்ல அது பிந்தி விட்டால் வீடு கூட்டுற பொழுதே அம்மா நான் சொல்லிடணும்மா என்று சொல்லி சொல்லி கூட்டுவாராம். அது அந்த மந்திரம் அவரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. ஒன்றும் கூட்டியும் சொல்லலாம் மந்திரம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வணங்குகிற ஆசிரியர்களே ஒருவர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் எனக்கு ஒரு முறை உபதேசம் செய்கிற பொழுது சொன்னார், நமசிவாய மந்திரத்தை பற்றி சொல்லிவிட்டு சொன்னார், நீ எங்க வச்சாவது சொல், பஸ்ல போகக்கூடிய இருக்கிற பொழுது சொல்றாய், பூஜை அறையில உட்கார்ந்து விளக்கேத்தி பூ வச்சுதான் சொல்ல வேணும் என்று அப்படி சொன்னான். நல்லது, அப்படித்தான் சொல்ல வேணும் இல்லை. அவர் எனக்கு சொன்ன கடைசி வார்த்தை, நீ வாஷ்ரூம்லே இருக்கிறாய், அப்படி இருக்கிற பொழுது கூட மந்திரம் சொல்ல மனம் நினைத்தால் சொல்லு, அது மந்திரத்தை ஒரு விதத்திலும் பாதிக்காது என்று சொல்வார். ஆகவே வழிபாடு நம்மை சிறைப்பிடிக்காமல் பார்த்து கொண்டால் அடுத்தடுத்த படிக்க போற பொழுது இப்பொழுது என் மனம் இதைத்தான் விரும்புகிறது, நான் இப்படி கும்பிடுவது என்பது இறைவனுக்கு செய்கிற குற்றம் இல்லை. பல பேர் அந்த பயத்திலேயே நான் இவ்வளவு நேரம் பூ வைத்தினான் வைக்காம விட்டா கடவுள் கோவிப்பார் என்றால் கடவுள் சந்தோஷப்படுவார். நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து விட்டால் சந்தோஷம்தான். ஆகவே வழிபாட்டு முறைமையினுடைய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டது நம் சமயம். அப்போ வழிபாடுகள் வேறுபடுகிறது, தெய்வங்கள் வேறுபடும், அதுலேயும் ஒரு தப்பும் இல்லை. ஆரம்ப காலத்திலே ஒரு தெய்வத்திலே மனம் ஈடுபடும், பிறகு கொஞ்ச நாள் போக இன்னொரு தெய்வத்திலே மனம் ஈடுபடும். அப்ப என்ன ஆகிறது என்றால் உன் மனநிலை வளர்ந்து வேறொரு தெய்வத்தை பிடிக்கிறது என்று அர்த்தம். ஐயோ நான் பிள்ளையாரை இதுவரை கும்பிட்டு இப்ப முருகனை கும்பிட்டா பிள்ளையார் கோவிப்பாரா என்றால் பிள்ளையாரும் முருகனும் ஒன்றுதான். அப்படி நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உன் மனமாற்றத்துக்கு ஏற்ற தெய்வங்களை ஏற்றுக்கொண்டு மேலேயே நகர்ந்து கொண்டு போக வேண்டும். அது நீ செய்வதல்ல, உன் ஆன்ம பக்குவத்தை வைத்து இறைவன் உனக்கு அந்த விருப்பத்தை கொடுக்கிறான். அப்போ தெய்வங்கள் பலவாக இச்சிக்கிற தெய்வங்கள் பலவாக இருக்கிற பொழுது அந்தந்த தெய்வங்கள் பலன் தருமா என்றால் இல்லை. அதற்கு மேலாக இருக்கின்ற தெய்வங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த தெய்வங்களுக்குள்ளே வந்து நின்று என்னுடைய வழிபாட்டுக்குரிய பயனை கொடுக்கும். அந்த தெய்வம் யார் என்றால் பரமசிவன் என்று சைவர்கள் சொல்லி முடிப்பார்கள். ஆனால் பரமசிவன் என்பது நான் வகுப்பிலே எப்பொழுதும் சொல்வது, சித்தாந்திகள் என்னோடு கோவிப்பார்கள். ஆனால் என்னுடைய அபிப்பிராயம், பரமசிவன் என்பது நாம் தொடக்கூடிய அதி உயர், நம் அறிவால் தொடக்கூடிய அதி உயர் தரம், அதுதான் பரமசிவன். அதோடு முடிந்து விடவும் இல்லை. நம் தெய்வம் என்ன சொன்னது, இவ்வளவும் என்னவென்று கேட்டால் பரமசிவன் என்று சொல்வதென்றால் தடத்த நிலை இறைவனுடைய வழிபாடு. அதற்கு மேலேயும் இருக்கிறது சொரூப நிலை. அது புத்தியாலே
இப்படியன் இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே என்றார். அது சொல்வ நிலை. அந்த நிலைக்கு போனால் அது அந்த கடவுள் எப்படி இருப்பார் என்று சொன்னால் நீ பொய் சொல்லுகிறாய் என்று அர்த்தம். சொருப நிலைக்கு கீழே இருக்கிற இவனை அது எங்களுடைய சிவபெருமான் தான் சொருப நிலை சிவன் என்று சொன்னால் நீ பொய் சொல்லுகிறாய். ஏனென்றால் சொருப நிலை கடவுளை உன்னால் உணர முடியாது. அப்போ உணர முடியாத ஒன்றை இவர்தான் அந்த வரை ஒன்றை நீ எப்படி சொல்வாய்? ஆகவே உன் புத்தியை கடந்த ஒரு நிலை இருக்கிறது இறைவனுக்கு. சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்கிறார் மணிவாசகர். ஆகவே அந்த நிலைக்கு போகிற பொழுது அந்த கடவுள் ஆறு என்று தெரியாது, என்ன வடிவம் என்று தெரியாது, என்ன பெயர் என்று தெரியாது என்றால் அதனால் தான் அந்த கடவுளுக்கு வேறு வேறு மதங்கள் பிறந்தன. எல்லாம் அந்த கடவுள் அந்த நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் இருந்து கொண்டு வேறு வேறு வடிவங்களை கொடுக்கிறது. வேறு வேறு இடத்திலே வேறு வேறு காலத்திலே வாழுகிறவர்களுக்கு வேறு வேறு தெய்வங்கள். இயேசுவை கும்பிடுகிறான் என்றால் ஒருவன் அவனும் ஏதோ ஒரு தூண்டுதலிலே கும்பிடுகிறான். அவனுக்கு இச்சிக்கும் தெய்வம் அது. அதை நாங்கள் பிழை சொல்லக்கூடாது. அதுக்குள்ள இருந்தும் சிவன் தான் அருள் செய்ய போகிறார் என்று அடுத்த பாடலிலே சொல்ல போகிறார். அதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். கிரியைகளுக்குள்ளேயும் அகப்படக்கூடாது, வழிபாட்டு நிலையிலேயும் அகப்படக்கூடாது, வழிபடுகிற தெய்வங்களிடமும் அகப்படக்கூடாது. தாண்டி தாண்டி போய்கொண்டிருக்கிற பொழுது நீ இப்ப பிள்ளையாரை கும்பிட்டு அடுத்த தெய்வத்தை சிவனை கும்பிடுவாய். ஆனால் பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். நீ அதை பற்றி கவலையே பிள்ளையார் கவலைப்படுவாரோடு கவலைப்படாது. இதுதான் முக்கியம். மேலுபடி குறிப்புரை. சினமுதல் கோபம், கொலை, களவு, கள், காமம் முதலிய பாவச் செயல்கள். காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம் எனினுமாம். அதாவது சினமுதல் அகற்றி என்ற அந்த வருகிறது. மேற்கூறிய ஒழுக்கம் முதலிய நன்மைகளை அனுஷ்டித்து, அது முதல் மெயின். அது பாட்டிலே இல்லை, ஆனால் அதை இவர் சொல்லித்தான் போக வேண்டும் என்று சொல்லி போறார். அவற்றுக்கு மாறாகிய கோபம் முதலிய தீமைகளை நீக்கி, கோபம் முதலிய என்றால் கோபம் போன்ற தீமைகள், என்னென்ன தீமைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி விடுகிறது. தீமைகளை நீக்கி அங்கு இச்சித்த தெய்வம் தன் தன் கருத்துக்கு இயைந்த ஒரு கடவுளை. அது இல்லைங்க, குறிப்புரையில அடுத்த பக்கம் குறிப்புரைக்கு போய்விட்டீங்களா? சரி சரி, நான் தான் விட்டேன். வாசிங்க. சினம், கோபம், கொலை, களவு, கள், காமம் முதலிய பாவச் செயல்கள். இங்கே வேற வரிசை ஒன்று சொல்லுகிறார். கோபம், கொலை, களவு, கள், காமம் முதலிய பாவச் செயல்கள். காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம் எனினுமாம். 5 குற்றங்களை பெருங்குற்றமாக சொல்வார்கள். ஒன்று காமம், அடுத்தது குரோதம் பகை, அடுத்தது லோபம் கஞ்சல்தனம், அடுத்தது மோகம் ஆசை, அடுத்தது மதம் திமிர், அடுத்தது மாச்சரியம் பொறாமை. இப்படியும் சொல்லலாம். முதலிய என்றதுக்கு இப்படியும் விளக்கம் சொல்லலாம் என்கிறார். பொழிப்புரை. பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்யும் ஒருவன் தான் விரும்பிய ஒரு தெய்வத்தை வழிபட்டு வாழும் செயலை உடையவன் ஆயின் சிவபெருமான் அத்தெய்வத்தின் இடமாக நின்று அச்செயலை ஏற்று பயனளிப்பன். அதாவது எந்த தெய்வத்தையும் நீ கும்பிடலாம், அந்த தெய்வத்துக்குள்ளே நின்று சிவனுடைய அருள் உனக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய, அதாவது கட்டுப்பாடு இல்லாத ஒரு லைசன்ஸை எங்களுக்கு தருகிறார். வேறு சமயம் இப்படி தராது. இதை கும்பிட்டால் தான் உனக்கு தீர்மானமான முடிவு. அப்படி அல்ல, நீ எல்லாவற்றையும் கும்பிடலாம், அதற்குள் நின்று சிவன் உனக்கு அருள் செய்வார் என்று எல்லாவற்றையும் அணைத்துக் கொண்டு அதே நேரத்திலே எங்கள் மதத்தை நிறுவுகிறதாகிய அந்த பெருமை நம் சைவத்துக்குரிய பெருமை என்று தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு வசதி இல்லாத இடத்திலிருந்து நான் படிக்கிறபடியால் இந்த அளவிலே நிறுத்தி அடுத்த கேள்வி பதிலுக்கு இன்றைக்கு போகலாம். அடுத்த பாட்டை 115வது பாட்டை அடுத்த வகுப்பிலே படிப்போம். மறுவாசிப்பு பண்ணிருங்க. பாடல் 114 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு இச்சித்த தெய்வ வழிபாடு புண்ணிய கருமம், அதன் பயனை முதல்வனே தருவன். பாடல். மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமதர் கையிற்கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யார்க்கும் முனமொரு தெய்வம் எங்கும் செயற்கும் முன்னிலையாம் அன்றே. பொழிப்புரை. பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்யும் ஒருவன் தான் விரும்பிய ஒரு தெய்வத்தை வழிபட்டு வாழும் செயலை உடையவன் ஆயின் சிவபெருமான் அத்தெய்வத்தின் இடமாக நின்று அச்செயலை ஏற்று பயனளிப்பன்.
ம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளைக் கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.